படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு யார்ட்டையோ தப்பிச்சு ஓடி வர மாதிரி ஓட்டு இருக்கா. ஒரு மாஃபியா கும்பலே வந்து பாத்தீங்கன்னா இவளை துரத்திக்கிட்டு வருது. உன நீங்க இருந்து தப்பிச்ச உன அப்படியே கொன்றுவ அப்படின்ற மாதிரி சித்திரவதை பண்ணி அடிச்சு அந்த பொண்ணு தூக்கிட்டு போலாம் பாக்குறாங்க. கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோ கும்பல் வந்துருது. அந்த மாஃபியா கும்பலை அடிச்சு போட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோனை கூட்டு போயிடுறாங்க. போற வழியில சாப்பிட்டு போறாங்க. ஒருத்தன் கேட்கறா, நீ எந்த ஊரு, நீ உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பேச மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஹைவேஸ்ல போயிட்டே இருக்கும்போது நீங்க வெளியே வராங்க. கரெக்டா அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். மேல ஒரு ட்ராக்ல செட் பண்ணி இருப்பாங்க. அந்த ட்ராக்கை கண்டுபிடிச்சு பாலடைஞ்ச பில்டிங் குள்ள போயிடுறாங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வில்லனோட கும்பல் அங்க வந்துருது. இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சண்டையே நடக்குது. எப்படியும் நம்ம ஹீரோட கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு ஒரு ட்ரக்ல வந்து போயிட்டு இருக்காங்க. வேன்ல போயிட்டு இருக்காங்க. அந்த வேன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் காலி. ஒருத்தர் தலையை சுட்டு சாகடிச்சிடா, இன்னொரு நெஞ்சில சுட்டு சாகடிச்சிடறாங்க. கடைசியில எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ சாகுற நிலையில கிடக்க இப்ப நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அவங்க கழுத்துல ஒட்டை கட்டி என்னன்னு பார்த்தா அவங்க எல்லாம் வேம்பயரா மாறிட்டாங்க. நம்ம ஹீரோ இருந்து ஒரு வேம்பயர். ஹீரோவும் ஹீரோவோட ஒய்ஃபையும் வேம்பயரை மாத்திட்டு அந்த மெயின் வில்லன் கிட்ட போக அப்படி இந்த படத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அப்படின்ற கதையை ரொம்பவும் சூப்பரா சொன்ன கதை தி நைட் க்ளூ. இந்த மாதிரி கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்குள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெய்லி போற வீடியோ உங்க போனை வந்து ரீச்